காற்று வெளியிடே கண்ணம்மா வாசகர்களுக்கு வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன். மீண்டும் ஒரு நல்ல நாவலுடன் உங்களது கண்ணம்மாள் ஸ்ரீதர். காற்றே உன் சுவாசம் நிறுத்தி, இதுதான் இந்த கதையினுடைய தலைப்பு. கதையை பற்றிய ஒரு முன்னோட்டம். இந்திய குடும்பங்களின் மின்சாரமாக இருப்பது அன்பும் பாசமும் தான் என்றாலும் அதனுடனே ஒட்டி இருக்கின்ற பக்க விளைவாக ஆளுமையும் அடிமைத்தனமும் தன்முனைப்பும் தனதாக்கலும் பரவி விரவி கிடப்பதை மறுப்பதற்கில்லை. இன்றைய பெண்கள் பணிக்கு செல்வதும் பொருளீட்டுவதும் சாதனைகளாக பேசப்படுகிறது. இந்திய பொருளாதாரத்தை நகர்த்தும் பணியில் பெண்கள் பெரும்பங்கு வகிப்பதாக சொல்லப்படுகிறது. எல்லாம் சரிதான். பெண்ணுடைய கல்வி, கேள்வியும் பதவியும் அதிகாரமும் அவளுக்கு நிச்சயம் கௌரவ கிரீடம்தான். ஆனால் அது முள் கிரீடமாக மாறிவிடாதபடி கவனிப்பதும் காப்பதும் அவளுடைய சுற்றத்தை பொறுத்தது. பெண்ணுக்கு கைப்பையை கையில் தந்து கடமையாற்ற வெளியில் அனுப்பிய சமூகமும் குடும்பமும் கரண்டியை அவள் கையிலிருந்து வாங்க மறுத்துவிட்டதே. குறைந்தபட்சம் அவளது பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூட மனமில்லாமல் இருப்பது எவ்வகையில் நியாயமாகும்? இது அவளுக்கு இரட்டை குதிரை சவாரியாய் இன்னும் தானே சுமையை கூட்டுகிறது. வீட்டினுடைய பொருளாதார சுமையில் பாதியில் பெண் தன் தலையில் தாங்கிக் கொள்ளும் பொழுது அவளது இல்லற கடமைகளில் கைகோர்ப்பதில் ஆணுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ ஏன் தயக்கம்? சிந்திக்க வேண்டாமா? இத்தகைய காலத்திற்கேற்ற கருத்துக்களை சமூகத்தின் முன்பாக சமர்ப்பிக்க வேண்டியது எங்களை போன்ற படைப்பாளிகளின் கடமை என்றே கருதுவதால் காற்றே உன் சுவாசம் நிறுத்தியை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். கதை விமர்சனங்கள் என்னை வந்தடைந்தால் களிப்புறுவேன். நன்றி. இனி கதைக்குள் செல்ல இருக்கின்றோம். காற்றே உன் சுவாசம் நிறுத்தி நாவலினுடைய முதலாவது அத்தியாயம். அத்தை, விவரம் தெரியாமல் பேசாதீங்க. ஏன், நீ தான் விவரமாக பேச? நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இல்லை, இப்போ தான் உன்னை ரொம்ப சரியாக புரிஞ்சிகிட்ருக்கேன். என் பையன் கூட நீ எப்படி வாழ்ந்துடுறேன்னு நான் பார்த்துட்றேன். சந்தேகமே இல்லை, சூப்பராக வாழ போகிறேன். நீங்களும் அதை பார்க்கத்தான் போகிறீங்க. தயாராக இருங்க. எண்ணி ஒரு மாதத்தில் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பலை. என் பேர் சந்திரலேகா இல்லை. அத்தை, 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு பேரை மாற்றி வைக்கணும்னு விதி இருந்தால் யாரால் தடுக்க முடியும்? திமிரில் பேசுகிற இரு, அடக்கி காட்டுறேன் என்று கை சொடுக்கினாள் டிவி நாடக மாமியார். மருமகள் முறைத்து விட்டு ஸ்லோ மோஷனில் உள்ளே போனாள். மாமியார் விருட்டென்று வெளியே போனாள். டிவி சத்தத்தை குறைச்சி வைமா, பேசுகிறவங்க தான் பயங்கரமாக கத்துறாங்களே, கர்ண கடூரமா என்றான் அம்மாவிடம் சத்யன். இல்லைப்பா, டிவி சவுண்டு கம்மியாக தான் இருக்குது. நாடக கதாபாத்திரங்கள் திடீர்னு கத்துறதால நமக்கு அப்படி கேட்குது என்று மகனுக்கு விளக்கம் தந்தாள் விஜயா. நாடகத்தில் என்னைக்கு அமைதியாக பேசியிருக்காங்க? வாயை திறந்தாலே புலம்பலும் சலம்பலும் தான். தன் பங்குக்கு கொளுத்தி போட்டார் அப்பா மகேஸ்வரன். சத்யனின் மனைவி சங்கீதா எதுவும் சொல்லவில்லை. மாமியார் மீதுள்ள மரியாதை காரணமாக மௌனம் காத்தாள். எல்லாரும் என் கூட சேர்ந்து நாடகம் பார்க்கத்தானே செய்கிறீங்க, அப்புறம் பிடிக்காத மாதிரியும் பேசிக்கிறீங்க என்று கடிந்தாள் விஜயா பொய் கோபத்துடன். நாடகத்தில் உள்ளவங்களை போல இவங்களும் நடிக்கிறாங்க இல்லை பாட்டி என்று பாட்டிக்கு பாயிண்ட் எடுத்திருந்தாள் பேத்தி நிவேதா. மகிழ்ச்சி தாளவில்லை விஜயாவிற்கு. 2ஆம் வகுப்பு படிக்கும் இத்தினூண்டு வாண்டு என்னமாய் பேசுகிறது. சமத்து நறுக்குன்னு சொல்லிட்டா என்று பேத்தியை உச்சி முகர்ந்தாள். நடுவீட்டில் ஓடுற டிவியை வேறு வழி இல்லாமல் பார்த்து தானே ஆகணும் என்றார் மகேஸ்வரன். ஐயோ, இந்த பேச்சை விடுங்க, இதுக்கு நாடகமே தேவலை போல என்று 2 காதுகளையும் பொத்தியபடி கத்தினாள் நிவேதா. அடக்க முடியாமல் எல்லோரும் சிரித்து விட்டார்கள். வாயாடி போதும், சாப்பிடவா என்று எழுந்து போனாள் சங்கீதா. அழகா பேசுகிறா பிள்ளை, அவளை ஏம்மா குறை சொல்கிற? குட்டி போடா, போய் சாப்பிடு போ, பசி வந்திருக்கும் என்றார் மகேஸ்வரன். அத்தை, பொரியலை தனி டப்பாவில் வச்சிடவா? வேண்டாம்மா, சாதத்து மேலேயே போட்டுரு. தனித்தனியாக வச்சுக்கிட்டு சாப்பிட நேரம் இருக்காது. அது சாப்பிட்டாப்புல இருக்காதுல்ல விஜயா என்றார் மகேஸ்வரன் தனது கண்ணாடியை துடைத்து கொண்டே. ஆமாம், அதுக்கு என்ன செய்கிறது? இன்னும் 6 மாதம் தானே இருக்குது. அதுக்குள்ளே என் பொறுப்பில் உள்ள கணக்கு வழக்குகளை சரண்டர் பண்ணி கொடுக்கணும்ல. மதியமும் கொஞ்சம் பார்த்தா தான் முடியும் என்றாள் விஜயா கொண்டையில் பிச்சியை சூடியபடி. எப்படியோ இழுத்து கொண்டு வந்துட்ட, மிச்ச நாளையும் நல்லபடியாக முடிச்சிரு என்றார் மகேஸ்வரன். அத்தை, இந்தாங்க காப்பி, லஞ்ச் பேக் டீப்பாய் மேலே வச்சிருக்கேன் என்றாள் மருமகள் சங்கீதா. மகேஸ்வரன் மனைவியை அழைத்து கொண்டு வேலைக்கு கிளம்பினார். சங்கீதா வாசல் கதவை சாத்திவிட்டு டிவியில் பாட்டு ஓட விட்டாள். அத்தை வீட்டில் இருக்கும் சமயங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக நாடகங்கள் தான் வரிசை கட்டி ஓடும். பெரும்பாலான வீடுகளில் மாமியார் தான் மருமகளை வேலைக்கு அனுப்பி வைப்பாள். சங்கீதா வீட்டில் தலைகள். மாமியார் விஜயாவை மருமகள் சங்கீதா தான் தேவையான உதவிகள் செய்து அனுப்பி வைப்பாள்.
விஜயா கோஆப்டெக்ஸில் பணியாற்றுகிறாள். இன்னும் 6 மாதத்தில் ஓய்வு பெற இருக்கிறாள். மின் வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மகேஸ்வரன் வருமானம் பாதியாக குறைந்தாலும் விஜயாவின் முழு சம்பளமும் சத்யனின் சம்பாத்தியம்தான் குடும்பத்தின் எரிபொருளாக இருக்கின்றன. சங்கீதாவும் கல்வியில் குறைந்தவளில்லை. எம்காம் படித்தவள்தான். வேலைக்கு போக விரும்பவோ அதற்காக முயற்சி செய்யவோ இல்லை. படிப்பை முடித்த கையோடு கல்யாணம் செய்து கொண்டு கணவன் வீடு வந்து சேர்ந்தாள். சங்கீதாவின் அப்பா சொந்தமாக அரிசி கடை வைத்திருக்கிறார். வருமானத்திற்கு குறைச்சல் இல்லை. ஒரே மகள் சங்கீதா. படிப்பு வேலை என்றெல்லாம் காரணங்காட்டி ஏன் திருமணத்தால் கூட மகளை பிரிய அவள் பெற்றோர் தயாராயில்லை. உள்ளூர் கல்லூரியில்தான் மேற்பட்ட படிப்பு வரை படித்தாள் சங்கீதா. திருமணமான பின்பும் உள்ளூரிலேயே குடித்தனம். சங்கீதா இயல்பில் சாதுவான குணமுடையவள். பெற்றோருக்கு குறிப்பாக அப்பாவின் பார்வைக்கே கட்டுப்பட்டவள். சத்யனும் மனைவி வேலைக்கு செல்வதை விரும்பியதாய் தெரியவில்லை. ஒருவேளை தன் அம்மா பணிக்கு செல்வதால் மனைவி மனையாளாக இருக்கட்டும் என்று முடிவு செய்துவிட்டானோ என்னவோ. அடுத்த வருடத்திலேயே நிவேதா பிறந்துவிட சங்கீதாவிற்கு வீட்டு பொறுப்புகளே நிறைய இருந்தது. மந்திரமூர்த்திக்கு தனது செல்ல மகள் இப்படி வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு செய்வதில் சிறிது வருத்தம்தான். தனது தகுதிக்கேற்ற வசதியான குடும்பம் இல்லை என்றாலும் சத்யனின் நிறம், மனம், குணம், நல்ல படிப்பு, ஒழுக்கம் எல்லாவற்றையும் விட உள்ளூர் வரன் என்பதால் மந்திரமூர்த்தி மகளுக்கு மனம் முடித்து வைத்தார். குறையொன்றும் இல்லைதான். இருந்தாலும் மகளை பார்க்க வரும் நேரமெல்லாம் வேலை வேலைன்னு பட்டினி கிடந்துடாத, உடம்பை பார்த்துக்கமா என்று தன் ஆற்றாமையை வெளிப்படுத்த தவறமாட்டார். அம்மா மஞ்சுளா தான் கணவனை தட்டி வைப்பாள். பொம்பளை பிள்ளை வீட்டில் வேலை செஞ்சால் தேஞ்சு போயிட மாட்டா. நீங்கள் ஏதாவது வம்பு வளர்க்காம மாப்பிள்ளை வீட்டில் போனமா வந்தமான்னு இருங்க. அதற்கு மேல் கப்பென்று ஆகிவிடுவார். விஜயாவும் மருமகளை பிரித்து பார்ப்பவள் இல்லை. மகள் ரஞ்சனி மனம் செய்து கொண்டு சேலத்தில் இருக்கிறாள். இவள்தானே மறு மகளாக இருக்கிறாள் என்ற எண்ணத்தில் இதமாகத்தான் நடந்து கொள்வாள். இருந்தும் அவள் அறியாமல் சில சமயங்களில் சுருக்கென்று சங்கீதாவை ஏதாவது சொல்லிவிடத்தான் செய்வாள். மாமியார் என்ற இடத்தில் புள்ளை தூக்கி போட்டாலும் ஆடுமாமே. பிறகு இந்த விஜயா எம்மாத்திரம். இருந்தாலும் சங்கீதா அவற்றை பொருட்படுத்துவதில்லை. என் அம்மா கடிந்து கொண்டால் நான் என்ன செய்வேன்? அதுபோலத்தானே இதை பெரிதுபடுத்தி ஒழுங்காய் ஓடிக்கொண்டிருக்கும் இல்லற வண்டிக்கு இடையூறு செய்வானேன் என்பது அவளது சிந்தனை ஓட்டம். சங்கீதாவின் எண்ணம் இது. ஆனால் சகலத்தை முடிவு செய்யும் அந்த ஆண்டவனின் எண்ணம் வேறு மாதிரியாக அல்லவா இருந்தது. நன்றி அன்பர்களே. உங்களுக்கு இந்த கதைக்களம் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வது பற்றி யோசிக்கலாமே.